ஒரு வருஷத்துக்கு எங்கள் ஐயா 3 கோடி ரூபாய்க்கு இதுக்கு மட்டும் சாப்பாடு சிஸ்டத்தை மட்டும் வச்சுருப்பார். வருஷத்துக்கு 36 கோடி செலவு பண்ணுவார். அவங்க சம்பாதிக்கிறாங்க, மனசு இருக்குது, பணம் கொடுக்குறாங்க. ஒரு வருஷத்துக்கு பார்த்தா 5000 கோடி ஜிஎஸ்டி கட்டுறாங்க. அவங்க வர வருமானத்தில் பாண்டிச்சேரி நம்மளுக்கு வரும், இங்கே ஒரு ஸ்டாண்ட் பண்ணுவோம், மக்கள் நல்லா செய்கிறாங்க. உனக்கு என்ன பொத்துன்னு போகுது? நாங்கள் இங்கே ஒரு நாளைக்கு மட்டன் போடுறோமா, சிக்கன் போடுறோமா, நம்ம இறா போடுறோமா, ஃபிஷ் போடுறோமா? நீங்கள் என்ன பண்ணோம்? நாம் ஏற்று போடணும்னு சொல்லிட்டு நீங்கள் அதை விட கூட மிஸ்ரம் போட்டால் வாஸ்தவம். பாவப்பட்ட காசில் போடுறோன்னாக்கா நீ லஞ்சம் வாங்காது வர வைத்தியலிங்கம் என்ன மாதிரி சொல்லுவார். ஒத்த பைசா ஜான்குமார் வேணா லஞ்சம் வாங்கிட்டாக்கா நான் செத்துருவேன். வைத்தியலிங்கம் சொல்ல முடியுமா? சாப்பிட விட முடியுமா? எத்தனை பேர் லஞ்சம் வாங்கியிருப்பார்? அவர் முதலமைச்சராக்குள்ள யோக்கியமான முதலமைச்சரா சொல்லு பார்ப்போம். பாவப்பட்ட பண்ணு சொன்னால் என்ன அர்த்தம் கேட்குறேன். எல்லாம் 1ஆம் நம்பர் அயக்கத்தனம் பண்ணிட்டு இன்றைக்கி பாண்டிச்சேரியை காப்பாற்றுறதுக்கு சரி ரைட் நாம் ஒரு சேவ் பண்ணுவோம், நல்ல ஒரு சர்வீஸ் பண்ணுவோம்னு சொல்லிட்டு எங்கள் ஐயா வந்திருக்காரு. அதை அவர் புகழெடுத்து விட்டுட்டு உங்களால் முடியலைன்னா ஃபைட் பண்ணுங்கள். அதை விட்டுட்டு இதுமாதிரி சோறு படுத்த போய் கேவலம் பேசுவாங்க. வேறு எதில் பேசுங்க. சாப்பாடு படுத்து அப்போ இத்தனை மக்கள் சாப்பிட்றாங்க, அப்போ பாவப்படுத்த பேரத்தில் சாப்பிட்றாங்கன்னா அர்த்தமா? இந்த பேசுகிற பேச்சு மக்கள்கிட்ட பேச முடியுமா? இல்லை அவர் பேசிங்க யாரும் வராமல் இருக்கிறாங்களே. அங்கே பாரு ஜனத்தை பாரு, இங்கே பந்தி நிற்குது, அங்கே ஜனத்தை பாரு எவ்வளோ பேர் நிற்கிறாங்க பாருப்பா. காட்டு அவரை இந்த பக்கம் பாரு, இங்கே பாரு சாப்பிட்றாங்க பாரு எவ்வளோ பேர் சாப்பிட்றாங்க. ஒரு நாளைக்கு 6000 பேர் சாப்பிட்றாங்க. காமநகரில் 1090 பேர், மாலாப்பட்டில் 650 பேர், நெல்லித்தோப்பில் கலவை சாப்பாடு 2000 பேர், பாகூரில் 2000 பேர் சாப்பிட்டுருக்குறாங்க. இன்னும் பாண்டிச்சேரி முழுக்க சென்ட்ரல் கிச்சன் எல்லா இடத்தையும் சாப்பாடு போட போகிறோம். உங்களுக்கு வகுத்து போடுங்களா இருந்தனாக்கா நீ சம்பாரித்து சாப்பாடு போடு. ஆமாம், யாரும் பாவப்பட பண்ண. எங்கள் ஐயா பற்றி உனக்கு எதாவது தெரியுமா? எல்லாம் ஜெனின் பிஸ்னஸ் 100% எல்லாம் ஜிஎஸ்டிலாம் கட்டுறவர். 5000 கோடி ஜிஎஸ்டி கட்டுற மனுஷன் யாரை பார்த்துக்கிறா? 5000 கோடி ஜிஎஸ்டி கட்டுற. ஒரு நாளைக்கு தூங்கி எழுந்தா எங்கள் ஐயா 13.5 கோடி ரூபாய்க்கு கையெழுத்து போட்டுக்கிற வேலை மட்டும்தான். அந்த அளவுக்கு வருமானம் இருக்குது, கட்டுறாரு. அவர் மக்களுக்கு வர்றதுக்கு பணத்தில் செலவு பண்ணுறாரு. எடுத்து ஐத்து ஒன்றும் வச்சுக்கல. புரியுதா? அரசியலுக்கு அப்போ இருக்க மற்ற ஜோசாரஸ் வராரு. அவரை பார்த்து புகழுங்க. அதெல்லாம் போங்க போட்டுன்னு எதிர்கட்சியில் இருக்கிறவங்களாம் பொல்லாங்க பேசுனா அதை ஒரு காலம் மக்கள் சகிக்க மாட்டாங்க. எல்லாமே ரிசல்ட் வேறு மாதிரி கொடுப்பாங்க. நீ பாவப்பட்ட இதில் சாப்பிட்றோன்னா இன்றைக்கி ஒரு மக்கள் நீ ஒன்று பேச்சுக்காரதாக இருந்தால் இன்றைக்கி சாப்பிடாம வராங்களா? எல்லாம் சாப்பிட்றான். முதல்ல அவங்க கட்சியால் முதல்ல சாப்பிடாம இருக்கிறாங்கன்னு சொல்லி பார்ப்போம். முதல்ல சாப்பிட்றாங்க. வணக்கம்.